ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப்குமார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 2, சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், பார்ட் 8. இந்த சப்ஜெக்டோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்டையும் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Solution for problems number 3. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது 3வது ப்ராப்ளம். ஸோ கொஷின் கொடுத்துருக்காங்க. A rectangular wooden column of length 3 meter and size 300 into 200 mm carries a axial load of 300 kilonewton. The column is found to be shortened by 1.5 mm under the load. Find the stress and strain. ஸோ கொடுத்துருக்க கொஷின் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் வுட்டன் காலம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வுட்டன் பீஸ் இருக்குது ரெக்டாங்குலர் ஷேப்பில். அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. அதோட சைடு வித்தும் டெப்த்தும் பார்த்தீங்கன்னா 300 mm 200 mmன்றதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது ஒரு லோடுக்கு உட்பட்டு இருக்குது. அந்த லோடு பார்த்தீங்கன்னா 300 kilonewton அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 300 kilonewton லோடு வந்து அது மேலே ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த காலம் பார்த்தீங்கன்னா ஷார்டன் பை 1.5 mm சொல்லுவாங்க. ஸோ காலம் வந்து சுருங்கி இருக்குது. ஸோ அதோட சைஸ் கம்மியாகிறதுக்கு காரணம் அது மேலே வந்து கம்ப்ரஸிவ் லோடு கொடுத்துருக்காங்க. அதாவது அது மேலே ஒரு வெயிட் கொடுத்து அதை நசுக்கியிருக்காங்க அந்த உடன் பீஸை. ஸோ அப்படி அதோட நசுக்கும் போது அதோட வெயிட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 mm வந்து கம்மியாக இருக்குது அதோட லென்த்தில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அங்கே சேஞ்ச் இன் லென்த்தை வந்து நடந்திருக்கு. அதுதான் 1.5 mm. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, ஸ்ட்ரெயின் எவ்வளோ ஆக்ட் ஆகிருக்குன்றது அந்த லோடுனால் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் டேட்டா எடுத்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த காலம் L ஈக்குவல் டு 3 மீட்டர். ஸோ மீட்டரில் இருக்கிறது எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 1000. அப்போது 3 into 1000 போது 3000 mm சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ். ஸோ அதோட வித்து, அதாவது அதோட பிரெத் பார்த்தீங்கன்னா 300 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட டெப்த்து டி ஸ்மால் டி பார்த்தீங்கன்னா 200 mm சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லைன்னா பிரெத்து திக்னஸ்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எப்படி எடுக்கிறது உங்களோட விஷயம் தான். பிரெத் அண்ட் திக்னஸ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லோடு. ஸோ அதோட லோடு பார்த்தீங்கன்னா 300 kilonewton. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேஞ்ச் இன் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் லென்த் பார்த்தீங்கன்னா 1.5 mm. அதோட லோடு வந்து 300 kilonewton. ஸோ கிலோநியூட்டன் அந்த கிலோ கேக்கு வந்து பார்த்திங்கன்னா 10³ சொல்லி போட்டிருப்போம். ஸோ 300 into 10³ நியூட்டன் சொல்லி அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்மால் பியும் ஸ்ட்ரெயினுக்கு வந்து ஸ்மால் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். லோடு பை ஏரியா. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்மால் பின்னு போட்டுருக்கோம், லோடுக்கு வந்து கேபிட்டல் பி, ஏரியாவுக்கு வந்து ஸ்மால் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோடு எவ்வளோன்னு தெரியும். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் 300 into 10⁻3. ஆனால் நம்மளுக்கு தெரியாதது ஏரியா எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிரெத் இன்ட்டு டெப்த்து. நீங்கள் திக்னஸ் எடுத்திங்கன்னா பிரெத் இன்ட்டு திக்னஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ பி இன்ட்டு டி. ஸோ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், டியோட வேல்யூ தெரியும். 300 into 200. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60,000 mm². அதாவது ரெண்டுமே எம்எம்மில் கொடுத்துருக்கனால இங்கே mm into mm ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஸோ ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 300 into 10⁻3 by ஏல ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 300 into 10⁻3 divided by 60,000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட்டரில் போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா 30/6, அதாவது 5 Nm/mm² அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் Nm/mm² சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு வந்து நம்ம நியூட்டனில் எடுக்க போகிறோம். இதே வந்து ஏரியா பார்த்திங்கன்னா mm² எடுக்க போகிறோம். டிவைடில் இருக்கனால நியூட்டன் டிவைட் பை mm². இதுதான் யூனிட் வந்து இப்படி வருது. ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்ட்ரெயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக போடும்போது E ஈக்குவல் டு ΔL/L அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இப்போது சேஞ்ச் இன் லென்த்தும் தெரியும், ஒரிஜினல் லென்த்தும் தெரியும். சேஞ்ச் இன் லென்த் 1.5, ஒரிஜினல் லென்த் வந்து 3000. ஸோ 3000 mm. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.0005. ஸோ 0.0005. இதுதான் இதுக்கு யூனிட் கிடையாது. ஏன்னா சேஞ்ச் இன் லென்த் mm தான், டிவைட் பை ஒரிஜினல் லென்த் mm. ஸோ mm/mm போது அது கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ இப்போ ரிசல்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்ட்ரெஸ் ஸ்மால் p ஈக்குவல் டு 5 Nm/mm². ஸ்ட்ரெயின் ஸ்மால் e ஈக்குவல் டு 0.0005. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட சொல்யூஷன்.
ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்ட்ரெயினும் கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.